ஓகே, எக்ஸலண்ட். லாஸ்ட் கிளாஸில் என்ன பண்ணோம் அப்படின்னா, ஒரு பாயிண்டர்ஸ் ப்ரோக்ராம் ஒன்று பண்ணோம். இப்போது அதை வந்து ப்ராக்டிக்கலாக எக்ஸிக்யூட் பண்ணி பார்க்கலாம். ஸோ கூடவே என்ன பண்ணலாம் அப்படின்னா, இந்த அட்ரஸ் வந்து என்னென்ன ஒரு குறிப்பிட்ட வேரியபிளுக்கு எந்த அட்ரஸில் மெமரி வந்து அலோகேட் ஆச்சு அப்படிங்கிறத நம்ம வெரிஃபை பண்ண முடியும் சி லாங்குவேஜில். ஸோ அதுவும் இந்த கிளாஸில் நான் உங்களுக்கு காட்டுறேன். ரெண்டாவதாக என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, லாஸ்ட் கிளாஸில் என்ன சொல்லியிருந்தேன்னா, இந்த மாதிரி ஏன் தலையை சுற்றி ஒரு வேரியபிளை டிக்ளேர் பண்ணி அதனுடைய அட்ரஸை கொண்டு போய் ஒரு இடத்துல ஸ்டோர் பண்ணி இந்த மாதிரி பண்ண வேண்டிய அவசியம் என்ன அப்படின்ற கேள்வி வந்து லாஸ்ட் கிளாஸில் நம்ம ரைஸ் பண்ணோம். ஸோ அதுக்குண்டான ஆன்சர் ஒரு சின்ன சாம்பிள் வந்து இன்றைக்கி நான் வந்து உங்களுக்கு போட போகிறேன். ஸோ அது பார்த்தீங்க அப்படின்னா டைனமிக் மெமரி அலோகேஷன் அப்படின்னு சொல்லி ஒரு சாம்பிள் ப்ரோக்ராம். ஸோ ஃபஸ்ட்டு சிம்பிள் பாயிண்டர் கான்செப்டில் ஒரு ப்ரோக்ராம் என்னன்றதை பார்க்கலாம். ஓகே, இப்போது இந்த ப்ரோக்ராம் ஸோ லாஸ்ட் கிளாஸில் என்ன பண்ணுமோ அதை அப்படியே இங்கே பண்ணியிருக்கேன். ஸோ int a equals 10, b equals 20, int star c equals address of a. ஸோ இங்கே என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா, ஏவையும் பியையும் ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ அதுக்கு என்ன பண்ணியிருக்கோம், b ப்ளஸ் ஸ்டார் சின்னு கொடுத்துருக்கேன். அப்போ ஸ்டார் சி அப்படின்னா என்ன அர்த்தம், இதில் ஏவனுடைய லொக்கேஷன் இருக்கிறதுனால ஏவில் என்ன வேல்யூ ஸ்டோர் ஆகிருக்கோ அதை எடுத்து இங்கே ஆட் பண்ணிக்கோன்னு அர்த்தம். ஓகே, அப்போது நமக்கு என்ன ரிசல்ட் வரணும், 10 + 20 30 வரணும் இல்லைங்களா. ஸோ அது வருதான்னு பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு சம் ஆஃப் a + b = 13 வருது. ஓகே, அப்போது இது வரைக்கும் இப்போ நமக்கு புரிஞ்சிடுச்சு. இப்போது இந்த ஏவனுடைய அட்ரஸ் என்ன, பியினுடைய அட்ரஸ், அதாவது ஆப்ரேட்டிங் சிஸ்டம் நம்மளுடைய ப்ரோக்ராமுக்கு ஒரு மெமரி அலோகேட் பண்ணியிருக்கோம். நம்மளுடைய ப்ரோக்ராமில் ஒரு மெமரி மேனேஜ்மெண்ட்டுக்காக ஒரு மாடியூல் இருக்குது. அது என்ன பண்ணுதுன்னா, அதுக்குள்ளார ஒவ்வொரு வேரியபிளுக்கும் மெமரியை க்ரியேட் பண்ணிவிட்டு சிம்பிள் டேபிளில் போய் ஸ்டோர் பண்ணுதுன்னு சொன்னோம். அப்போது இந்த ஏ அப்படின்னு நான் சொன்னேன் அப்படின்னா, ஆக்சுவலாக அது எந்த அட்ரஸை குறிக்குது, மெமரி அட்ரஸை குறிக்குதுங்கிறத எனக்கு பார்க்கணும் அப்படின்னா நம்ம %x நம்ம யூஸ் பண்ணலாம். %d டெசிமல்னு பார்த்தோம், %f ஃப்ளோட்டிங் பாயிண்ட்னு பார்த்தோம். அதே மாதிரி %x அப்படின்னா இந்த மாதிரி அட்ரஸ் பார்த்தீங்க அப்படின்னா என்ன வேல்யூவோ அதை டிஸ்பிளே பண்ணுறதுக்கு %x நார்மலாக யூஸ் பண்ணுவோம். இப்போ பாருங்கள், ஏவனுடைய அட்ரஸ் என்ன, பியினுடைய அட்ரஸ் என்ன. அதே மாதிரி இந்த சி அப்படிங்கிறதும் ஒரு வேரியபிள், பாயிண்டர் வேரியபிள் தான். அதனுடைய அட்ரஸ் என்ன, அதுக்கு எங்கே ஆக்சுவலாக அட்ரஸ் ஆகிருக்கு. இப்போது இந்த ஏவனுடைய அட்ரஸை தூக்கி சியில் போட்டிருக்கோம் அப்படின்னு சொல்கிறோம். அப்போ சி அப்படின்ற ஒரு மெமரி லொக்கேஷனில் ஆக்சுவலாக என்ன ஸ்டோர் ஆகிருக்கும், இந்த ஏவனுடைய அட்ரஸ் ஸ்டோர் ஆகிருக்கணும் இல்லையா. அப்போது அதை நாங்கள் வெரிஃபை பண்ணுறோம். இப்போ வெறும் சின்னு கொடுத்தா எதை மீன் பண்ணுது, ஏவனுடைய அட்ரஸ். ஏன்னா இங்கே ஏவனுடைய அட்ரஸ் இங்கே ஸ்டோர் பண்ணியிருக்கிறதுனால ஏவனுடைய அட்ரஸ் எனக்கு வரணும். அது வருதா அப்படிங்கிறத வெரிஃபை பண்ணணும். ஓகே, இப்போ நம்ம பார்க்கலாம். ஸோ இப்போ பாருங்கள், அட்ரஸ் ஆஃப் ஏ வேரியபிள் இது 60FF20, பி வேரியபிளுக்கு என்ன 60FF1C. இப்போ அட்ரஸ் ஆஃப் சி வேரியபிள் என்ன அப்படின்னா 60FF18. ஓகே, இப்போது சி அப்படிங்கிற இந்த பாயிண்டர் வேரியபிளில் ஏவனுடைய அட்ரஸை தான் ஸ்டோர் பண்ணியிருக்கோம். இப்போ பாருங்கள், இங்கே கண்டென்ட் டிஸ்பிளே பண்ணியிருக்கோம். அட்ரஸ் ஸ்டோர்டு இன் சியில் என்ன இருக்குன்னா ஏவனுடைய அட்ரஸை டிஸ்பிளே பண்ணுது. ஸோ இதுதான் இந்த வேரியபிளுக்கும் பாயிண்டர் வேரியபிளுக்கும் உள்ள ரிலேஷன். ஸோ இது நீங்கள் கரெக்டாக புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா ரொம்ப உபயோகமாக இருக்கும். இப்போ இதில் ஒரு சின்ன சேஞ்ச் பண்ணி காட்டுறேன். இதே என்ன பண்ணுறேன்னா, சி ஈக்குவல்ஸ் அட்ரஸ் ஆஃப் பி கொடுத்துட்றேன், மறுபடியும் இதை பிரிண்ட் பண்ணுறேன். இப்போது பியினுடைய அட்ரஸ், இதில் ஏவனுடைய அட்ரஸும் இதில் பியினுடைய அட்ரஸும் கரெக்டாக பிரிண்ட் ஆகுதா அப்படின்னு நம்ம பார்க்கலாம். ஓகே, இங்கே பாருங்கள், ஏவனுடைய அட்ரஸ் இது இருக்குது, அது இங்கே டிஸ்பிளே ஆகிடுச்சு. இதை பிரிண்ட் பண்ணிவிட்டு அதுக்கு அடுத்த லைனில் என்ன பண்ணியிருக்கேன்னா, சியில் பியினுடைய அட்ரஸை ஸ்டோர் பண்ணிவிட்டு அதனுடைய இது கரெக்டாக ஸ்டோர் ஆகிருக்கான்னு வெரிஃபை பண்ணுறோம். பாருங்கள், பியினுடைய அட்ரஸு சியில் ஸ்டோர் ஆகிருக்கிறது இப்போ நம்மளால் வெரிஃபை பண்ண முடியுது. ஸோ இது முதல்ல நீங்கள் கரெக்டாக புரிஞ்சுக்கணும். ஸோ இது வந்து நம்ம வந்து இது எதுக்காகனா, கான்செப்சுவலாக
என்ன பேக்ரவுண்டில் நடக்குதுன்ற ஒரு நாலேஜ் நமக்குள்ளார இருந்ததுன்னா டீபக்கிங் பண்ணும்போது ரொம்ப ரொம்ப உபயோகமாக இருக்கும். ஏன்னா பாயிண்டர்ஸை யூஸ் பண்ணுறதுல பிரச்சனை இல்லை. ஸோ நம்ம டீபக் பண்ணணும். ஏதாவது நமக்கு வேணுங்கிற மாதிரி நடக்கலை அப்படின்னா எங்கே ப்ராப்ளம் அப்படின்னு ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு நமக்கு தெரியணும். அதுக்கு இந்த பிரிண்ட்எஃப் ஸ்டேட்மெண்ட்டு நமக்கு ரொம்ப உபயோகமாக இருக்கும். இதை நீங்களும் ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள். சரி, இப்போது ப்ராக்டிக்கலாக எதுக்கு சார் ஏன்ற வேரியபிள் பீன்ற வேரியபிளில் ஸ்டோர் பண்ணிவிட்டு டைரெக்டாக ஏ ப்ளஸ் பின்னு கொடுத்தாவே வேலை முடிஞ்சிருமே அப்படின்னு நம்ம கேள்வி வரும். ப்ராக்டிக்கலாக இப்படி ஒரு ப்ரோக்ராமை யாருமே யூஸ் பண்ண மாட்டாங்க. முக்கியமாக இந்த பாயிண்டர்ஸை ரெண்டு இடத்துல தான் யூஸ் பண்ணுறாங்க. முதல் என்னென்னா ஃபங்க்ஷன்ஸ். ஒரு ஃபங்க்ஷன் அப்படிங்கிறது ஒரு வேல்யூ தான் ரிட்டர்ன் பண்ண முடியும். ஆனால் நான் எழுதுகிற ப்ரோக்ராம் வந்து ரொம்ப வேல்யூபிளான ப்ரோக்ராம். அங்கேருந்து ஒரு 2-3 வேல்யூ ரிட்டர்ன் பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பாக ஒரு ஃபங்க்ஷனால் முடியாது. அந்த மாதிரி டைமில் நம்ம இந்த பாயிண்டரை யூஸ் பண்ணுவோம். இன்னொன்று, முன்னாடியே எனக்கு இத்தனை மெமரி வேரியபிள் தான் தேவைங்கிறது எனக்கு தெரியாது. ஒரு அரேவை டிக்ளேர் பண்ணணுன்னா கூட கண்டிப்பாக என்ன சைஸுன்றதை முன்னால் ஸ்பெசிஃபை பண்ணணும். எனக்கு ஆனால் முன்னாலேயே கணிக்க முடியாது. 5 வரலாம், 500 வரலாம், 5 லட்சமும் வரலாம், எவ்வளோ வேணாலும் வரலாம். அந்த மாதிரியான கேஸுக்கும் நம்ம பாயிண்டர் யூஸ் பண்ணுவோம். அதுதான் டைனமிக் மெமரி அலோகேஷன் அப்படின்னு சொல்கிறோம். இப்போது அந்த டைனமிக் மெமரி அலோகேஷனுக்கு எப்படி வந்து ஒரு சாம்பிள் ப்ரோக்ராம் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறத பார்க்கலாம். அதுக்கு முன்னால் நம்ம இந்த டைனமிக் மெமரி அலோகேஷன் அப்படின்னாவே இந்த 2 ஃபங்க்ஷனை பற்றி நம்ம கொஞ்சம் தெரியணும். எப்படி பிரிண்ட்எஃப் ஸ்கேன்எஃப் ஃபங்க்ஷன் வந்து இன்புட் அவுட்புட்டுக்கு நமக்கு தெரியணுமோ அதே மாதிரி இந்த டைனமிக் மெமரி அலோகேஷன் அப்படின்னாவே இந்த மெமரி அலோகேஷன் அப்படின்ற அர்த்தம். ஃப்ரீ அப்படின்னா எவ்வளவு மெமரி அலோகேட் பண்ணணுமோ அதை ஃப்ரீ பண்ணு அப்படின்னு அர்த்தம். ஸோ இந்த எம்அலாக் அப்படின்னா கண்டிப்பாக ஏதோ ஒரு இன்புட் நம்ம கொடுக்கணும். ஸோ இதுக்கு எம்அலாக்கு பார்த்தீங்க அப்படின்னா என்ன இன்புட் கொடுக்குறோம் அப்படின்னா how many bytes, எத்தனை பைட்ஸ் வந்து எனக்கு வந்து தேவைப்படுது அப்படிங்கிறத நம்ம கொடுக்கலாம். ரெண்டாவது பார்த்தீங்க அப்படின்னா இதனுடைய அவுட்புட் என்ன அப்படின்னா ஸ்டார்டிங் அட்ரஸ். ஓகே, இப்போ எனக்கு வந்து 10 பைட்டு எனக்கு வேணும் அப்படின்னு சொன்னேன் அப்படின்னா இந்த எம்எல்ஆக்கு என்ன பண்ணும், 10 பைட்டு அலோகேட் பண்ணும். அலோகேட் பண்ணிட்டு அந்த 10 பைட்டினுடைய ஸ்டார்டிங் அட்ரஸ் இருக்கு இல்லைங்களா, அந்த ஸ்டார்டிங் அட்ரஸை நமக்கு ரிட்டர்ன் பண்ணும். ஸோ இது இன்புட்டு, இது அவுட்புட். சரி, எப்படி இந்த இன்புட் கொடுக்குறோம், எப்படி இந்த அவுட்புட்டை நம்ம வந்து ஒரு பாயிண்டர் வேரியபிளுக்கு ஸ்டோர் பண்ணுறோம் அப்படின்னு நம்ம பார்க்கணும். ரெண்டாவது, என்னுடைய ப்ரோக்ராமில் முடிஞ்சிருச்சு, வேலையெல்லாம் முடிஞ்சிருச்சு, எனக்கு இனிமேல் அந்த மெமரி தேவையில்லை அப்படின்னா நான் உடனே என்ன பண்ணணும், மெமரியை ஃப்ரீ பண்ணிக்கணும். இல்லைன்னா என்னாகும், தேவையில்லாமல் அது போய் மெமரியில் போய் ஆக்குபை பண்ணிகிட்டு இருக்கும். அப்போது எப்போ எனக்கு மெமரி இந்த மாதிரி டைனமிக்காக அலோகேட் பண்ணாலும் எனக்கு ஃப்ரீ பண்ணணும் அப்படின்னா இந்த ஃப்ரீ அப்படின்ற ஃபங்க்ஷனை நான் கொடுக்கணும். இந்த ஃப்ரீ ஃபங்க்ஷனுக்கு நம்ம என்ன பாஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா ஸ்டார்டிங் அட்ரஸ். இந்த ஸ்டார்டிங் அட்ரஸ் நம்ம கொடுத்துட்டோம் அப்படின்னம்னாவே அதை வச்சுட்டு எவ்வளோ மெமரி அலோகேட் ஆகிருக்கோ அதை வந்து ஃப்ரீ பண்ணி கொடுத்துரும். ஏன்னா மெமரி அலோகேட் பண்ணும்போதே அந்த ஸ்டார்டிங் அட்ரஸை பேஸ் பண்ணி எவ்வளோ அலோகேஷன் நடந்திருக்குன்றது ஒரு தனி ரெக்கார்டு மெயின்டைன் பண்ணிகிட்டே வராங்க இன்டர்னலாக. அதனால் ஸ்டார்டிங் அட்ரஸ் கொடுத்தாவே அந்த அட்ரஸை யூஸ் பண்ணி எவ்வளோ அலோகேட் பண்ணியிருக்கோ அந்த டோட்டல் மெமரியையும் ஃப்ரீ பண்ணி கொடுத்துருவாங்க. ஓகே, இந்த 2 ஃபங்க்ஷனும் உங்களுக்கு கான்செப்சுவலாக தெரிஞ்சதுன்னா போதும். இப்போ ப்ரோக்ராம் நான் போடுறேன், அந்த ப்ரோக்ராமை வச்சு நீங்கள் ஈஸியாக புரிஞ்சிக்க முடியும். சரி, இப்போ இந்த ப்ரோக்ராம் எடுத்துக்கலாம். சரி, ஸோ இந்த கேஸில் பார்த்தீங்கன்னா என்ன பண்ணியிருக்கோம், ஏ அப்படின்னு ஒரு பாயிண்டர் வச்சுருக்கோம், தென் ஐஎன் அப்படின்னு சொல்லிட்டு 2 வேரியபிள் வச்சுருக்கோம். இந்த என் அப்படிங்கிறது என்னன்னா, இப்போ நம்ம இந்த ப்ரோக்ராம் என்ன பண்ணுறோம், சும்மா ஒரு ரேண்டமாக நம்பரை ஜென்ரேட் பண்ணுறோம். ஏன்னா இப்போ நமக்கு எந்த பர்பஸும் கிடையாது, பாயிண்டரை டெஸ்ட் பண்ணோம். அதனால் என்ன பண்ணுறோம் அப்படின்னா ரேண்டமாக எத்தனை நம்பர்ஸ் வந்து ஜென்ரேட் பண்ணணும்னு கேட்டுட்டு அதை என்ன பண்ணுறோம், ரேண்டம் நம்பர் ஜென்ரேட் பண்ணி இந்த புதுசாக டைனமிக்காக மெமரி அலோகேட் பண்ணோம் இல்லைங்களா, அந்த இடத்துல ஸ்டோர் பண்ணிவிட்டு மறுபடியும் அதை டிஸ்பிளே பண்ணுறது தான் இதனுடைய கோடிங். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ரேண்டுன்னு ஒரு ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணுறோம், மெமரியை நம்ம வேல்யூ ஸ்டோர் பண்ணுறோம். இந்த இடத்துல அதை டிஸ்பிளே பண்ணியிருக்கோம்.
சரி, இப்போ என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். ஸோ முதல்ல என்ன பண்ணுறோம், ஹவு மெனி ரேண்டம் நம்பர்ஸ் யூ வாண்ட். ஸோ இதுதான் ப்ராக்டிக்கலான ஒரு எக்ஸாம்பிள். ஸோ என்னால் முன்னாலேயே யூசருக்கு எத்தனை ரேண்டம் நம்பர் வேணுன்றது தெரியாது. 5 வேணுமா, 50 வேணுமா, 500 வேணுமான்னு தெரியாது. அப்போ அதை நான் இன்புட் வாங்கிக்கணும். அத்தனை மெமரி லொக்கேஷனை நான் கிரியேட் பண்ணணும், அலோகேட் பண்ணிக்கணும். அப்போ நான் முன்னாலேயே நான் இங்கே இன்ட்டு அப்படின்னு போட்டு ஏ ஆஃப் நம்ம போட்டு நான் வந்து கிரியேட் பண்ண முடியாது தான் இப்போ நம்மளுடைய ப்ராக்டிக்கல் ப்ராப்ளம். ஸோ அதை எப்படி நம்ம சால்வ் பண்ணுறோம், இந்த எம்எல்ஆர் ஃபங்க்ஷனை சால்வ் பண்ணுறோம். ஸோ இந்த எம்எல்ஆர் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி என்ன பண்ணுறோம், முதல்ல நம்ம என்ன கொடுக்கணும், எத்தனை பைட் வேணும்னு நான் கொடுக்கணும். இங்கே என்ன பண்ணுறேன் அப்படின்னா, ஹவு மெனி ரேண்டம் நம்பர்ஸ் அப்படிங்கிறது எனக்கு இன்டீஜர் நம்பராக ரேண்டம் நம்பர் ஜென்ரேட் பண்ண போகிறேன். அதனால் என்ன பண்ணுறோன்னா, இந்த சைஸ் ஆஃப்ன்ற ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணனா இந்த ப்ராசஸரில் இன்டீஜர்னா 2 பைட்டா 4 பைட்டான்னு சொல்லி எடுத்து கொடுக்கறதுக்கு ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது. இந்த சைஸ் ஆஃப்ன்ற ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணி இன்ட்டுன்னு கொடுத்தோம் அப்படின்னா அப்போ என்ன பண்ணும், இன்டீஜருக்கு இந்த மிஷினில் ரன் ஆகும்போது எத்தனை பைட்டோ அத்தனை பைட்டை ரிட்டர்ன் பண்ணும். இப்போ 2 பைட்டுனா 2ன்னு ரிட்டர்ன் பண்ணும், 4 பைட்டுனா 4ன்னு ரிட்டர்ன் பண்ணும். ஓகே, இப்போ இந்த மாதிரி இங்கே இருக்குது. ஸோ சைஸ் ஆஃப் அப்படின்னா இதனுடைய வேலை என்னன்னா, அந்த மிஷினை பொறுத்த வரைக்கும் இன்டீஜர்னா எத்தனை பைட்டுன்னு தெரிஞ்சிடுச்சு. அந்த மாதிரி எத்தனை நம்பர் வேணும்னு கேட்டிருக்காங்க. இப்போ 5 நம்பர்னா 5, 10 நம்பர்னா 10. அப்போ அதால் மல்டிப்ளை பண்ணும்போது நமக்கு ஆக்சுவலாக எத்தனை பைட் அலோகேட் பண்ணும் அப்படின்றத நம்ம தெரிஞ்சிடும். இப்போ லாங் நம்பராக இருந்தால் 4 பைட்டுன்னு வச்சுக்கலாம். எனக்கு 5 லாங் நம்பர் ஸ்டோர் பண்ணணும்னா அப்போ சைஸ் ஆஃப் லாங்னு கொடுத்தனா 4ன்னு வரும். 4 இன்ட்டு இன்புட்டில் வந்து 5ன்னு கொடுத்துருந்ததுன்னா 5 × 4 20. அப்போ 20 பைட் என்ன ஆகும், அலோகேட் ஆகும். ஓகே, அப்போது இந்த எம்எல்ஆர் ஃபங்க்ஷன் என்ன பண்ணுது அப்படின்னா, நமக்கு ரிட்டர்ன் பண்ணுறது இத்தனை பைட்டை அலோகேட் பண்ணிவிட்டு அதனுடைய ஸ்டார்டிங் அட்ரஸை கொடுக்கும். அந்த ஸ்டார்டிங் அட்ரஸை தான் நம்ம என்ன பண்ணுறோன்னா இந்த பாயிண்டர் வேரியபிளில் ஸ்டோர் பண்ணுறோம். இப்போது இது ரிட்டர்ன் பண்ணுறதே அட்ரஸாக இருக்கிறதுனால நான் இங்கே வேறு எதுவுமே பண்ணுறதில்ல, டைரெக்டாக இந்த அட்ரஸை கொண்டு போய் இங்கே ஸ்டோர் பண்ணிக்கிறேன். ஓகே, இதுக்கு முன்னால் என்ன பண்ணுன்னா, ஏன்னா இது மொத்தம் எத்தனை பைட்டுன்னு தான் இது என்ன பண்ணணும்னா எம்எல்ஆர் ஃபங்க்ஷன் கிரியேட் பண்ணி கொடுக்குமே ஒழிய அந்த பைட்டை எப்படி ஹேண்டில் பண்ண போகிறீங்கலாம் இந்த எம்எல்ஆர் ஃபங்க்ஷனுக்கு தெரியாது. அதை நம்ம தான் டிசைட் பண்ணோம். ஸோ நார்மலாக என்ன பண்ணுவோம்னா, இங்கே பாயிண்டர் என்னவா டிக்ளேர் பண்ணியிருக்கோமோ அதை முன்னால் போட்டுக்கணும், கம்பல்சரியாக போடணும். இல்லைன்னா எரர் வரும், அவ்வளோதான், வேறு ஒன்றும் இல்லை. ஓகே, இப்போது இந்த லைன் முடியும் போது டைனமிக்காக எத்தனை நம்பர் ஸ்டோர் பண்ணுறதுக்கு என்ன பண்ணுமோ அத்தனை பைட்ஸை வந்து அலோகேட் பண்ணி கொடுத்துச்சு, அதனுடைய ஸ்டார்டிங் அட்ரஸ் கிடைச்சிருச்சு. ஸோ இப்போது இதில் ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா, ஒரு பாயிண்டர் வேரியபிள் அப்படிங்கிறது ஒரு அரே வேரியபிளுக்கு சமம். ஒன்ஸ் ஸ்டார்டிங் அட்ரஸ் நமக்கு கிடைச்சிருச்சுன்னா அந்த பாயிண்டர் வேரியபிளை நம்ம ஒரு அரே வேரியபிளாக ட்ரீட் பண்ணி எல்லா ஆப்ரேஷனும் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ என்ன பண்ணுறோன்னா, இங்கே பாருங்கள், இப்போ நம்ம 5 நம்பர் வேணும்னா 0 to 4 அடுத்தடுத்த லொக்கேஷனில் 5 நம்பரை ரேண்டமாக ஜென்ரேட் பண்ணி முதல்ல இந்த லூப்பிங் வழியாக ஸ்டோர் பண்ணிக்கிறோம். அதுக்கப்புறம் ரேண்டம் நம்பர்ஸ் ஜென்ரேட்டட் ஆர் கிவன் பிலோன்னு கொடுத்துட்டு ஒரு ஹெட்டிங் கொடுத்துட்டு அந்த 5 நம்பரையும் டிஸ்பிளே பண்ணுறதுக்கு இந்த கோடிங் பண்ணுறோம். ஃபைனலாக ஃப்ரீ அப்படின்னு கொடுக்குறோம். ஃப்ரீ ஆஃப் இங்கே என்ன வேரியபிளில் அந்த ஸ்டார்டிங் அட்ரஸை ஸ்டோர் பண்ணியிருக்கோமோ அந்த அட்ரஸை இங்கே கொடுத்துட்றோம். இந்த மாதிரி கொடுத்துட்டு ரன் பண்ணோம்னா என்ன நடக்குதுங்கிறத இப்போ பார்க்கலாம். இப்போ ரன் பண்ணுறேன், நான் 5ன்னு கொடுக்குறேன். பாருங்கள், 5 ரேண்டம் நம்பர் ஜென்ரேட் ஆகிடுச்சு. இந்த 5 ரேண்டம் நம்பரும் 5 லொக்கேஷனில் போய் ஸ்டோர் ஆகிட்டு அதை மறுபடியும் நம்ம எடுத்து டிஸ்பிளே பண்ணுறோம். இப்போ இந்த 5 நம்பர் சும்மா இங்கே டிஸ்பிளே பண்ணுறோம். இதுக்கு பதிலாக ஒரு ஆவரேஜ் கண்டுபிடிக்கிறது, மேக்ஸிமம் மினிமம் கண்டுபிடிக்கிறது, இந்த மாதிரி எதுக்கு வேணாலும் இந்த அரேவை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் ப்ராக்டிக்கலான சிச்சுவேஷன். ப்ராக்டிக்கலாக பாயிண்டர் யூஸ் பண்ண வேண்டிய அவசியம் இதனால தான் நமக்கு கிடைச்சது. ஸோ இப்போ பாருங்கள், இதே ப்ரோக்ராம் நான் எந்த மாடிஃபிகேஷனும் பண்ணல, நான் 500 டிஃப்ரெண்ட் நம்பரை எடுக்கணும்னு நினைக்கிறேன். இப்போ பாருங்கள், 500 நம்பரை ஜென்ரேட் பண்ணி அத்தனையும் டிஸ்பிளே பண்ணிடுச்சு. ஸோ இப்போ புரியுதுங்களா? ஸோ நம்ம முன்னாடியே எனக்கு இவ்வளவு தான் மெமரி வேணும்னு தெரியல அப்படிங்கும்போது நம்ம எம்எல்ஆர் யூஸ் பண்ணி தான் மெமரியை
நம்ம கிரியேட் பண்ண போகிறோம். அப்போது அது ரிட்டர்ன் பண்ணுறது ஒரு அட்ரஸ்ஸு, அதை ஸ்டோர் பண்ணுறதுக்கு நமக்கு தேவையானது ஒரு பாயிண்டர் வேரியபிள். ஒன்ஸ் பாயிண்டர் வேரியபிள் எனக்கு கிடைச்சிருச்சுன்னா அந்த பாயிண்டர் வேரியபிளை நான் அரேவாகவே நான் உபயோகப்படுத்திக்க முடியும். இது எல்லா இடத்துலையும் காமன். ஒவ்வொரு பாயிண்டர் வேரியபிளையும் நம்ம அரே வேரியபிளாக நம்ம உபயோகப்படுத்திக்க முடியும். ஸோ இந்த ப்ரோக்ராம் உங்களுக்கு புரியுதான்னு பாருங்கள். புரியலைனாலும் இன்னொரு முறை நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். கூடவே இன்னும் புரியலைன்னா புத்தகங்களையும் எடுத்து பாருங்கள். இந்த எம்எல்ஆக் ஃப்ரீ இந்த ஃபங்க்ஷனை நீங்கள் எடுத்து படித்து பாருங்கள். கண்டிப்பாக புரியணும். இது புரிஞ்ச வாட்டி தான் நம்ம அடுத்த ஸ்டெப்புக்கு போனோம் அப்படின்னம்னா என்னன்னு உங்களுக்கு ஃபர்தராக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். ஸோ இது நல்லா புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா நீங்களே ஒரு முறை என்ன பண்ணுங்கன்னா இந்த ப்ரோக்ராமை பார்க்காம போட்டு பாருங்கள். இது தெரிஞ்சிடுச்சுன்னா இனிமேல் நான் சொல்லி கொடுக்குற எல்லாமே உங்களுக்கு ஈஸி தான். பாயிண்டர் அரித்மெட்டிக்காக இருக்கட்டும், பாசிங் வேல்யூஸ் டு ஃபங்க்ஷன்ஸாக இருக்கட்டும், லிங்க்டு லிஸ்ட் ப்ரோக்ராமாக இருக்கட்டும், எல்லாமே ஈஸியாகிடும். ஸோ இந்த ப்ரோக்ராமை நல்லா புரிஞ்சிக்கிறதுக்கு உண்டான எஃபர்ட்டை இந்த ஸ்டேஜில் நல்லா போடுங்க. தேங்க்யூ. எக்ஸலண்ட். ஸோ இந்த டாபிக் உங்களுக்கு நிச்சயமாக பிடிச்சிருக்கும். கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. ஸோ புது டாபிக் வரும்போதெல்லாம் உங்களுக்கு இன்டிமேஷன் வந்துடும். உங்களுக்கு இந்த டாபிக் பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள். உங்களுடைய கமெண்ட்ஸை கண்டிப்பாக எழுதுங்க எனக்கு. அதே சமயத்தில் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு இதை ஷேர் பண்ணுங்கள். நல்ல விஷயங்கள் 4 பேருக்கு சேர்ந்தால் அது நமக்கு நல்லது தானே. தேங்க்யூ.